பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஜனநாயகன் கேஸ் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு பார்த்துருந்தோம். என்னன்னா, அந்த 2 பெஞ்ச் ஹியரிங்லேருந்து 1 பெஞ்ச் ஹியரிங்க்கு மாறுது, ஒரு தனி நீதிபதிக்கு அது மாற்றப்படுது. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? 2 ஜட்ஜிலேருந்து சிங்கிள் ஜட்ஜுக்கு போகிறது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜட்ஜு தான் விசாரிச்சாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு பேசிக்லி இது வந்து ஒரு ரிட் பெட்டிஷன். ஜனநாயகனுக்காக வந்து இவங்க அதை செய்யாமல் இவங்க செஞ்சதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே படம் பார்த்துருக்காங்க, படம் பார்த்து கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன்ஸை சப்மிட் பண்ணிட்டோம், இனிமேல் எதுக்கு நோட்டீஸ்ன்னு சொல்லி தான் அவங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து 100% சாங்டிட்டி இருக்குது, இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு, அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்றது. ஏன் இப்போ ஹைகோர்ட்டே வந்து எவ்வளோ மேன்மை பொருந்திய ஜட்ஜஸ் எல்லாம், அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜட்ஜஸ் தான், இருந்தாலும் ஹைகோர்ட்டில் கொடுக்கறத சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சென்சார் போர்டு இன்னி வரைக்கும் அவங்களோட அழுத்தமான வாதம் என்ன, ஏன் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து இதுக்கு கொண்டு போகிறோன்ற விஷயமே இன்னும் வெளில வரல. அவங்க ஓகேன்னு சொல்லி சப்போஸ் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரா மாதிரி இருந்தால் கூட அந்த படத்தை ஓட்ட முடியாது. அதில் அரசியல் ரீதியான காட்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த படத்தை நீங்கள் எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு புது பிரச்சனை வரலாம். படமே 1 வாரம் 2 வாரம் தான் ஓடுறேன். படம் ஸ்மூதா முடிஞ்சா கூட படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க அப்படிதான் தெரியுது. ஓகே ஓகே, பார்த்தா அப்படிதான் தெரியும். அது அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்னா, ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாதத்தில் அடி எடுத்து வச்சிட்டோம். விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படம், அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதமாவது வருமா, போன பொங்கலுக்கு வர வேண்டிய படம் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. இதோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஹியரிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஆக்டர் அண்ட் அட்வொகேட் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார். முதல்ல இந்த ஜனநாயகன் கேஸ் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு பார்த்துருந்தோம். என்னன்னா, அந்த 2 பெஞ்ச் ஹியரிங்லேருந்து 1 பெஞ்ச் ஹியரிங்க்கு மாறுது, ஒரு தனி நீதிபதிக்கு அது மாற்றப்படுது. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது பெஞ்சில் 2 ஜட்ஜிலேருந்து சிங்கிள் ஜட்ஜுக்கு போகிறது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜட்ஜு தான் விசாரித்தாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு பேசிக்லி இது வந்து ஒரு ரிட் பெட்டிஷன். ஜனநாயகனுக்காக வந்து இவங்க இப்போ 25ஆம் தேதி கரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான தகவலும் இல்லை. ஜனவரி 5ஆம் தேதி விசாரிக்கும் போது அது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுன்ற மாதிரி யூஏ கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. அது கொடுத்துட்டு திடீர்னு பார்த்தானா அன்றைக்கி நைட்டோ அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை ரிவைசிங் கமிட்டிக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி சொன்னோடனே தான் அவங்களுக்கு பயம் வருது. ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறது அப்படின்னாக்கா இப்போ யூஏ கொடுக்குறேன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க, ஏன் ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்னோடனே 5ல் 4 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து அது ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறது அப்படின்னோடனே இப்போது இதில் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சட்ட ரீதியாக போகலான்னு தான் தோணும். ஏன்னா 5ல் 4 பேர் ஓகேன்னு சொல்லும்போது ஒரே ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா என்ன பிரச்சனை அவருக்கு, அவங்க என்ன அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள், அந்த அப்ஜெக்ஷனையும் கரெக்ட் பண்ணிடலாம், கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இவங்க பண்ணனா அவங்களுக்கு இல்லை அது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுன்ற மாதிரி பண்ணோடனே இல்லை இனிமேல் இது வேலைக்காகாது, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சுன்னா பிரச்சனையாகும். இப்போது 9ஆம் தேதி படம் ரிலீஸு அப்படின்ற போது நீங்கள் 6ஆம் தேதி பெட்டிஷன் தாக்கல் பண்ணாதான் அது 7ஆம் தேதி விசாரிக்கப்பட்டு 8ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ரொம்ப மயிரிழையில் ஒரு டேட்ஸ். ஓகே, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால இவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஓகே. ரிட் பெட்டிஷனில் ஒரு கண்டிஷனே என்ன அப்படின்னா, ரிட் பெட்டிஷன் ரிட் ஆஃப் மேண்டபஸ் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உரிமை உங்களுக்கு மறுக்கப்பட்டால் அந்த உரிமை வந்து நீங்கள் யார் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை யார் உங்களுக்கு கொடுக்கல, அது கொடுக்காதவங்க கிட்ட நீங்கள் முதல்ல கேட்டிங்களா, அவங்களோட உயரதிகாரி கிட்ட கேட்டிங்களா, இந்த கேள்வி தான் வரும். அப்போது இவங்க அதை செய்யாமல் இவங்க செஞ்சதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே படம் பார்த்துருக்காங்க, படம் பார்த்து கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன்ஸை சப்மிட் பண்ணிட்டோம்,
இனிமேல் எதுக்கு நோட்டீஸ்ன்னு சொல்லி தான் அவங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோன்னு சொல்கிறது எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்றது நீங்கள் இதை விசாரிச்சு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை விசாரிச்சாங்க. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே அது அப்பீலுக்கு போச்சு, ரிட் அப்பீலுக்கு போச்சு. ரிட் அப்பீலுக்கு போன உடனே அவர் வந்து இதை வந்து நாங்கள் ஏதோ ஒரு டேட்டு சொன்னார் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்க. அதுக்குள்ளே இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, ரிட் அப்பீல் பெண்டிங்காக இருக்கும்போது எங்கிட்ட ஏன் வரீங்க, திருப்பி அங்கேயே போங்க அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப கரெக்டு, அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்பீல் பெண்டிங்காக இருக்கும்போது நீங்கள் ஹையர் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ அடுத்தது இப்போது இவங்க கிட்ட வருது. இவங்க ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு நேற்று சொன்னாங்களா? ஆமாம், சமீபத்தில் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி 2-3 டேஸ் முன்னாடி அவங்க 2 பெஞ்ச் ஜட்ஜஸ் அவங்க விசாரித்து சீஃப் ஜஸ்டிஸும் வந்திருக்காரு. இந்த அவங்களோட டிசிஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பை ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த யார் விசாரிச்சாங்களோ அதே ஜட்ஜுக்கே அனுப்புகிறாங்க. எனக்கு என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லோயர் ஜட்ஜ் ஒருத்தர் விசாரிக்கிறாரு, அதுக்கப்புறம் மேலே சீஃப் ஜஸ்டிஸும் சேர்த்து 2 ஜட்ஜஸ் விசாரிக்கிறாங்க ஒரு பெஞ்சு. விசாரிச்சுட்டு அதை ரத்து பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் அதே ஜட்ஜுக்கிட்டே அனுப்புறாங்க. அந்த ஜட்ஜ் வந்து வேற என்ன சொல்லுவார் அவரு? இப்போ அப்படின்னா வேற எதுவும் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க வந்து அதே இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாது, நீங்க வந்து அது தப்புன்றதுனால இப்போ நீங்க எது ரைட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னா எனக்கு எப்படி, எனக்கு அது ரைட்டுன்னு தோணுனதுனால தான் அதை நான் ரைட்டுன்னு கொடுக்குறேன். இல்லையா? அவர் வந்து நெருக்கடி அவருக்கே கம்பல்சரி. அது ஒரு மாதிரி இது எனக்கு ஒரு ட்ரிக்கியா இருக்கு, எனக்கு புரியல இது. எனக்கு ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங் பிகாஸ் இஃப் ஹையர் இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் லெவலில் ஒரு 2 ஜட்ஜஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி ரிஜெக்ட் இட் நவ் யூ, நீங்கள் இவங்க கிட்ட போங்க இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போங்க, இட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு தான். அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த 2 பேர் இருக்கிற ஜட்ஜஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வில் இன்டர்ஃபியர். இந்த வாட்டி அவங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களும் திருப்பி வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, அவங்க ரிவைசிங் கமிட்டி தானே போகணும்னு சொன்னாங்க, நீங்கள் அதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, அது போயிருக்கலாமே, நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்தானா ஒரு 2 நாள் அவங்க பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏன் அதை இது பண்ணல நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து இவங்க சொன்ன விதம் நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க ஓகேன்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணாங்க, வேறு ஏதோ இருக்குன்னு டவுட் இருக்கிறதுனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தோம், அதனால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுங்கிறதுனால தான் வந்தோம் அப்படின்னு அவங்களோட இதுவாக இருக்கலாம். ஸோ மெனி இஷ்யூஸ் ஆர் தேர். வெறும் ஒரு காம்ப்ளிகேட்டட். இப்போது நிறையா பேர் கேட்கலாம், இவங்க இப்போது நிறையா பேர் எழுதுகிறாங்க இந்த மாதிரி வந்து இவங்க போயிருக்கவே கூடாது, இவங்க வந்து சென்சார் போர்டை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சென்சார் போர்டை எதிர்த்து போன பல வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. சென்சார் போர்டை எதிர்க்கவே முடியாது, சென்சார் போர்டை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூஜிசி ரெகுலேஷன்ஸில் இப்போது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு ஏதோ ஒரு புது ரூல்லாம் கொண்டாங்க, அதையே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வந்து சட்ட அமைச்சகம் கன்சல்ட் பண்ணாமல் இதை பண்ணுவாங்களா? அவங்களுக்கு வந்து லா மினிஸ்ட்ரி இருக்குது, லா மினிஸ்டர் இருக்கார் சென்டரில், அவங்கக்கிட்ட அவங்க பண்ணிட்டு தான் அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கே அது ரிஜெக்ட் ஆகுதுன்னா பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமும் ரிஜெக்ட் ஆகலாம், சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமும் ரிஜெக்ட் ஆகலான்ற போது நீங்கள் ஒரு சென்சார் போர்டில் போடுற ரூல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? நத்திங் இஸ் ஷுவர். இப்போது செக்ஷன் 303ன்னு ஒன்று இருந்தது இந்தியன் பீனல் கோடில். அதில் வந்து எப்படின்னாக்கா, ஒரு ஜெயிலில் ஆல்ரெடி ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து உள்ளே போய் ஒரு கொலை பண்ணார்னா அவருக்கு மரண தண்டனையை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அப்போது வந்து சொன்னாங்க, ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாலே அந்த தண்டனை முடிஞ்சு போயிடுறது. ஓகே, அவர் தண்டனை கொடுத்தாச்சு, மறுபடியும் அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பதால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து டபுள் ஜியோபார்டி, இரட்டை தண்டனைன்ற மாதிரி ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட் பெட்டிஷன் போட்டாங்க. இவ்வளோ நாள் 100 வருஷங்களாக இருந்த ஒரு சட்டத்தை ஒரே நாளில் சுப்ரீம் கோர்ட்டில் நீக்கினாங்க. செக்ஷன் 303. ஓகே, ஸ்டேட் வெர்சஸ் மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் அது. 1982 நீக்கினாங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சட்டங்கள் நான் சொல்கிறேன், எல்லா சட்டங்களும் இன்னைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஸ்டாச்சூட்ஸ் இருக்குது,
எக்கச்சக்கமான சட்டங்கள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸு முனிசிபாலிட்டியில் போடுறாங்க, யூனிவர்சிட்டியில் போடுறாங்க, சென்சார் போர்டில் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. எல்லாமே கரெக்டான்னு கேட்டானா கரெக்டா தப்பான்றது நம்ம ரீட் பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுல தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணி இது ராங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு நிமிஷத்துல போயிடும். இவ்வளவு நாள் இருந்ததுன்னு கேட்டா இவ்வளவு நாள் யாரும் கேட்கல, அத இப்ப கேக்குறாங்க. அப்படிதானே? ஒரு தப்பு நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது இவ்வளவு நாளா தப்பு நடந்திருக்கு, அப்ப நீங்க இவ்வளவு நாளா கேட்கல. அன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியலங்க, இன்னைக்கு நான் கேட்டிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான். சி நாட் தட் எல்லாத்துக்குமே வந்து 100% சாங்டிட்டி இருக்கு, இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்றது. ஏன் இப்போ அந்த ஹைகோர்ட்டே வந்து எவ்வளோ மேன்மை பொருந்திய ஜட்ஜஸ் எல்லாம், அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜட்ஜஸ் தான். இருந்தாலும் ஹைகோர்ட்ல கொடுக்கறத சுப்ரீம் கோர்ட்ல ரிஜெக்ட் பண்றாங்க நிறையா. ஓகே நடக்குது. ஸோ அது மாதிரி வந்து தீர்ப்புன்றது வந்து இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஆளுகால் எழுதுறாங்க. இந்த மாதிரி இப்போது ஜட்ஜஸ்க்கு வந்து டிஸ்கிரிஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஜட்ஜஸோட டிஸ்கிரிஷன் கூட ஒரு லிமிட் இருக்குது. அது கோர்ட்டுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும். இப்போ ஜட்ஜஸ் வந்து என்னோட டிஸ்கிரிஷனில் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு யூஸ்வலாக ஒரு தீர்ப்பு அளிக்கும் போது எந்த ஒரு கேஸ்லையுமே அந்த தீர்ப்பை வந்து ரெண்டு பக்கமும் இவங்க என்ன சட்டம் சொல்கிறாங்க, அவங்க என்ன சட்டத்தை கோட் பண்ணி சொல்கிறாங்க, இவங்க சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, எது வலுவானதாக இருக்குன்றதை பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை ஜட்ஜஸும் அவங்களுடைய மைண்டை அப்ளை பண்ணி, லாவை அப்ளை பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போது சில ஜுடிஷியல் பிரின்சிபிள்ஸ் இவால்வ் ஆகும். சில சட்டத்தில் வந்து சில பிரின்சிபிள்ஸ்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. இந்த பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா கேசஸில் நான் பார்க்குறேன், இந்த ஜுடிஷியல் பிரின்சிபிள்ஸ்ன்றதே ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு காலத்தில் இந்த ஜுடிஷியல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பல கேஸுகளில் வந்து ரொம்ப இதுவாக இப்போது நிறைய டிஸ்கிரிஷனரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரா மாதிரி இருக்குது. டிஸ்கிரிஷனரின்றது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு சென்டென்சிங், ஒருத்தரை வந்து சென்டென்ஸ் பண்ணுறீங்க, தண்டனை கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு பெயில் கொடுக்குறீங்க. அப்படின்ற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பெயிலை வந்து ஒரு ஹைகோர்ட் கொடுத்துட்றாங்க, இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் செய்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் அ லா, பெயில் இஸ் த பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, ஜெயிலுங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனலாக தான் ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பணும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடக்கூடாது. ஆனால் பெயிலுன்றது ஒருத்தரோட அடிப்படை உரிமை, அவர் கொடுக்கணும் அப்படிங்க, அது பிரின்சிபல் இல்லையா? அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், தேர் ஷுட் பி பிரின்சிபல்ஸ் கைடிங் ஆல் தி ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும் அது. ஏன்னா வெறும்னு டிஸ்கிரிஷனரியாக விசாரிக்கிறதுல இது கிடையாது. அப்புறம் சென்சார் போர்டு இன்னி வரைக்கும் அவங்களோட அழுத்தமான வாதம் என்ன, ஏன் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து இதுக்கு கொண்டு போகிறோன்ற விஷயமே இன்னும் வெளில வரல. ஓகே, வந்துதான் நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து அவங்க இதுல அது எதனால நாங்க வந்து அதை அதாவது இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு எடுத்துன்னு போறோம், படத்துல இந்த வசனம் இருக்கு, இந்த காட்சி நான் என்ன சொல்றேன், அதை வெளியில சொல்ல முடியாது படம் ரிலீஸ் ஆகாததுனால. பட் நாங்க ஜட்ஜஸோட பார்வைக்கு வைக்கிறோம், ஜட்ஜஸ் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியாவது வைக்கலாம் ஏதாவது. ஏன்னா எதுவுமே இல்லை, நீங்க யார் அந்த அஞ்சாவது நபர்ன்றதுக்கும் அவங்க பதில் சொல்லல. அதுக்கும் வந்து இது ஒரு புதித்தன்மை அது ஒரு இதுவா தான் இருக்கு, ஒரு மாதிரி புரியாத புதிரா தான் இருக்கு இந்த கேஸ். அந்த கேவியட் மனு தாக்கல் பண்ணிருக்காங்களே சார், அது கேவியட் வந்து என்னன்னா, கேவியட்டுங்கிறது வந்து இட் இஸ் நீங்க வந்து யாராவது எங்களுக்கு இந்த வழக்கில் வந்து மறுபடியும் எங்களுக்கு எதிராக வந்து தொடர்ந்தானாக்க நீ எங்களை விசாரிக்காம நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது தான் அது. முன்ஜாக்கிரதையாக போடப்படுகிற ஒரு கேவியட் மனு அது. அதுக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான இது இருக்கா, இல்ல அப்படிலாம் சாதாரண அப்படிலாம் கிடையாது. இல்ல இவங்க வந்து போட்டுருவாங்க, எங்களை விசாரிக்காம நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு. சரி, நான் உங்களை விசாரிக்காம கொடுக்கணும். இவங்க இப்ப போவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. கேவிஎன்ல வந்து அவங்க போவே மாட்டோம், நாங்க போல, இந்த ஜட்ஜும் வேண்டாம், நாங்க இந்த கேஸையே வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்களே பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்து கமிட்டி போடுங்க, ரிவைசிங் கமிட்டி போடுங்க, பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ நாளுன்னு நம்ம இது பண்ணிவிட்டு அது பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரிவைசிங் கமிட்டி போட்டு மறுபடியும் அவங்க வந்து நான் இவ்வளோ டைம் தான் எடுத்துப்பேன், எனக்கு நிறைய டைம் ஆகும், 5 பேரை இது பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இழுத்தாங்க அப்படின்னா அப்போது வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போது ஃபெப்ரவரி எனி டைம் வந்து ஃபெப்ரவரி எண்டில் வந்து தேமே
அனௌன்ஸ் தி எலெக்ஷன். எலெக்ஷன்ஸ். ஓகே. எலெக்ஷன்ஸ் வந்து என்ன டேட் அவங்க மைண்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக வந்து மே 10 வரைக்கும் நமக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. மே 10 எலெக்ஷன் நடந்திருக்கு, மே 7 எலெக்ஷன் நடந்திருக்கு, ஏப்ரல் 26 எலெக்ஷன் நடந்திருக்கு, ஏப்ரல் 16 எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்ஸு. நீங்கள் முன்கூட்டியே பண்ணுறது ஏப்ரல் 16ன்னு வச்சுட்டிங்கன்னா கூட ஏப்ரல் 16ன்னா அப்போ மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவீங்க. மார்ச் ஏப்ரல் 45 நாள். ஓகே, மார்ச் 1 பிப்ரவரி எண்டில். ஸோ 20 நாள் தான் இருக்குன்ற போது அவங்க ஓகேன்னு சொல்லி சப்போஸ் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரா மாதிரி இருந்தால் கூட அந்த படத்தை ஓட்ட முடியாது. அதில் அரசியல் ரீதியான காட்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த படத்தை நீங்கள் எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு புது பிரச்சனை வரலாம். படமே 1 வாரம் 2 வாரம் தான் ஓடுற நிலைமை, 1 வாரம் 2 வாரம் ஓடுற மாதிரி நிலைமை வரலாம். அரசியல் ரீதியான இது இருக்கிறதுனால அதை அந்த படத்தை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியலில் அவர் ஒரு முக்கியமான கட்சி, அவர் ஒரு தலைவர், கட்சி தலைவர். அந்த கட்சி தலைவர் வந்து அரசியல் வசனங்கள் பேசுறது வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த பிரச்சனை வரும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா ஐ திங்க் பிப்ரவரி எண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 10th எக்ஸாமு, +2 எக்ஸாம்ஸு, மெட்ரிகுலேஷன், இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். காலேஜ் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். இந்த எலெக்ஷன் வர்றதுனாலேயே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே எக்ஸாம் முடிச்சிடலான்னு பார்ப்பாங்க எல்லாருமே. எலெக்ஷனுக்கு அப்புறம் வைக்க வேண்டாம். இருக்கிறதுனால மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா படம் ஸ்மூதா முடிஞ்சா கூட படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க அப்படிங்கிற தெரியுது. ஓகே ஓகே, பார்த்தா அப்படிதான் தெரியும். அது அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்னா இவங்க வாபஸ் வாங்கிட்டு இவங்க சென்சார்கிட்ட போயிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதே பெட்ரு அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னாக்க அவங்க கிட்ட போய் சொன்னோன்னே இதுதான் நாங்கள் முதல்ல சொன்னோம், எதுக்கு நீங்கள் போனீங்க கோர்ட்டுக்கு, சரி வாங்க நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் 2 நாளில் நாங்கள் முடிச்சோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா படம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவங்க செய்வாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒருத்தரோட இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு பின்னாடியிலேருந்து யாராவது இயக்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது இன்டென்ஷன்ஸ் இருக்கா? விஜய் அவர்களே நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் NDTVக்கு. என்னன்னா இது எனக்கு நடக்கும்னு முன்னாடியே தெரியும், இதுக்கு நான் ரெடியாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு. இந்த நான் வந்து 1 வருஷம் முன்னாடியே நான் ஒரு இதில் சொன்னேன், விஜயால் ஆடியோ லான்ச்சு இனிமேல் வந்து அவரால் மெட்ராஸில் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இந்த பிரச்சனை வரும். ஓகே, அவர் கடைசியாக இதுக்கு முன்னாடி வந்த படம் என்ன, அவருக்கு கோட்டு. ஆமாம் ஆமாம். கோட்டுக்கு ஆடியோ லான்ச் நடந்ததா? நடக்கவே இல்லை. ஆடியோ லான்ச்சே நடக்கல. அது லியோக்கும் நடக்கல. சக்ஸஸ் மீட் தான் நடந்தது. சென்னையில் நடந்தாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் தான் சக்ஸஸ் மீட் தான் பண்ணாங்க. நான் கடைசியாக நான் அட்டன் பண்ண இது வந்து வாரிசு, இங்கே நேரு ஸ்டேடியம்ல நடந்தது. அதுதான் வாரிசு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. பிரச்சனை வரும், எங்கே போனாலும் பிரச்சனை வரும், கூட்டம் பிரச்சனை அதெல்லாம் வரும். அதனால் மெட்ராஸில் பண்ண மாட்டார். மோஸ்ட்லி மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த 3 டெஸ்டினேஷன்ஸ் தான் நடத்துவாருன்னு எனக்கு நான் 1 வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும். நான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் அவருக்கு எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே எம்ஜிஆருக்கு நடந்தது தான் அதெல்லாம். உணவு சொட்டு மாலிமன் சமயத்தில் எம்ஜிஆருக்கு நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணது நிறையா ப்ராப்ளம். எல்லாருக்குமே அந்த பிரச்சனையெல்லாம் வரும் அதெல்லாம். ஓகே. ஸோ அது விஜய் சொன்ன மாதிரி அவருக்கும் அந்த இது வரும். இந்த இதில் வந்து அவங்க கொஞ்சம் அவங்க வந்து நிதானித்து இதை ஒரு அரசியல் ரீதியாக பார்க்காம இது ஒரு ப்ரொசீஜரல் மேட்டர் தான், நம்ம டக்குன்னு ஒரு வெயிட் பண்ணி 2 நாள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ஏன்னா சினிமாவில் வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள், சினிமாக்காரங்க இவங்கெல்லாம் காலங்காலமாக ஒன்றாக இயங்குகிறவர்கள் தான். அவங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்க ஒன்றும் தனியாக இது பண்ணல. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது எப்படி போயிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது பின்னணியில் என்ன இருக்குன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. இவர் பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணியிருக்கலாம், அவங்க செஞ்சுருக்கலான்றதுலாம் யூகங்கள் தான். அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்து என்ன நடக்குது பின்னாடிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒன்று நினச்சிட்டே இருப்போம், நேற்று காலையில் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், இன்னைக்கு காலையில் டெசிஷன் மாறி போச்சு. உடனே மாறி போச்சு. ஐயோ இப்படி நடக்குதா, என்னது இது. இப்போ லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஜெயிலுக்கு போனோன்னே இப்போ அவர் இடத்துக்கு யார் வர போகிறாங்கன்னா அவர் ஒய்ஃப் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி எம்ஜிஆர் இறந்தோடனே அவங்க ஒய்ஃப் ஜானகி ராமச்சந்திரன் சிஎம் ஆனாங்க இல்லையா அந்த இடத்துல. அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அதனால் இந்த ஜனநாயகன் கேஸ்லேயும் இந்த ரியல் விஷயம் என்ன அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது, கேவிஎன்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது.
சென்சார் ஓகே தான், அவங்க ரூல் படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படிங்கிறது அது அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, கடைசி ஒரு கேள்வி சார், சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறேன். என்ன பண்ணா ஜனநாயகன் இன்னொரு 10 நாள்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சென்சார் போர்டோட இணக்கமா போய் அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன கட் மீடியேட், அவங்க கிட்ட ஒரு மீடியேட்டர் வச்சு மீடியேட் பண்ணி இண்டஸ்ட்ரியில யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது வேணாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியும் சென்சார் போர்டும் பல வருஷங்களா நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கோம், நம்ம நாங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எந்த படமும் அப்படி இல்லாமலாம் வரல, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பேசினாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கேவிஎன் வித்ட்ரா பண்ணா மட்டும்தான் இப்போ வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசணும். ஓகே, அதாவது ஈகோ இல்லாம, ரெண்டு பேருமே ஈகோ இல்லாம நடந்தது நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம நடந்ததை விட்டுடுங்க, இனிமேல் நடக்க போறத சிந்திக்கலாம் அப்படின்னு பேசினாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் எப்போ அந்த கேஸ் சிங்கிள் ஜட்ஜ் எப்போ கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு? அவங்க மண்டேக்கு மேல தான் அவங்க லிஸ்ட்ல எப்போ போடுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நமக்கு மண்டே தான் அதுக்கான இதுவே வரும். இன்னைக்கு மண்டே தான் வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் என்னைக்கு லிஸ்ட் பண்ணலான்றத பார்ப்பாங்க. அந்த வீக் இருக்கிற கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு இது அவசரமா எடுக்கணும் அப்படின்னாக்க மேபி டியூஸ்டேவே எடுக்கலாம், இல்ல ஃப்ரைடே எடுங்க அப்படின்னு சொல்லலாம், தர்ஸ்டே எடுங்க சொல்லலாம். அகைன் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஏன்னா என்னைக்கு எடுக்கணும்ன்றதுலாம் வந்து யார், அதுக்கெல்லாம் லா கிடையாது. ஓகே, இப்போ ரிட் பெட்டிஷனா இருந்தா the moment it is admitted by the registrar it should be taken immediately. ஓகே, ஏன்னா அது அவசர வழக்கு, ரிட்டுங்கிறது உரிமைக்கான வழக்கு. பட் இப்போ ஆல்ரெடி போயிட்டு இங்க வந்திருக்கிறதுனால இதை எப்படி எடுப்பாங்கன்றது சொல்ல முடியாது, அவங்களோட இஷ்டம் தான் அது. அவங்க சொல்லணும் அவங்களோட டைம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ நாங்களும் பார்ப்போம் நிச்சயமா. ஆஸ் எ லாயர் வந்து நான் மண்டே வந்து எடுக்கிறாங்களா, அவங்க என்ன பண்றாங்க, கோர்ட்ல எந்த கோர்ட்ல வருது அப்படின்றது நிச்சயமா பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு இந்த கேஸ்ல நிறைய டவுட் இருந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு வர செய்திகள் எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வருது. இதெல்லாம் அது எல்லாமே ரொம்ப கிறிஸ்டன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த சட்டம் நம்ம வந்து என்னன்னா அந்த சட்டம்ன்றத ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது எல்லா சட்டமுமே வந்து இயற்றப்படுகிற எல்லா சட்டம், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் இருக்கு. அரசியல் சாசனம் தான் மிக உயர்ந்தது, அதுக்கு கீழே தான் இது எல்லாமே வருது. இப்போ எனிதிங் which is against the constitution in violation of the constitution will not be valid in law. அதனால இப்போ யூஜிசியே ஒரு எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி இந்த யூஜிசி கேஸே ஒரு எக்ஸாம்பிள். மத்திய அரசா இயற்ற ஒரு விஷயத்தையே சுப்ரீம் கோர்ட் தள்ளி வச்சிடறாங்க. அப்ப அதை விட வந்து வேற யாரால பண்ண முடியும் சொல்லுங்க? லா மினிஸ்ட்ரியே அவங்க கையில தான் இருக்கு. அதனால வந்து நான் ஒரு சட்டத்தை ஏற்றேன்னா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பேன். இது வந்து அடிப்படை உரிமைகளை மீறுகிற விஷயம் இதுல இருக்கா, இதுல இருந்ததுன்னா இந்த மாதிரி கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா. இப்ப நீங்க பாத்தீங்க வக்ஃபு அந்த சட்டம்னே அதுக்கு எதிர்த்து போனாங்க, விவசாயிக சட்டம்னே அதை எதிர்த்து போனாங்க. இந்த மாதிரி எந்த சட்டம் புதுசா இயற்றினாலும் அதுக்கு எதிர்ப்பு வரும். அதுல வந்து உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை எதிர்த்து போவாங்க. அவங்க கேட்கறது கரெக்ட்னு நினைச்சிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி, அதே மாதிரிதான். ஸோ அதனால எல்லாம் சட்ட ரீதியா பேசுங்க. நான் என்ன சொல்றேன், ஆளுக்கு ஆள் இஷ்டத்துக்கு இல்ல அது கரெக்ட் இது கரெக்ட் நம்ம சொல்ல வேண்டாம். ஓகே, நம்ம இது கரெக்டா அது கரெக்டான்னு சொல்றதை விட சட்டத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் என்னன்றதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணணும். அவ்வளவுதான். தட் இஸ் மை பாயிண்ட். ஓகே, ரொம்ப நன்றி சார். சீக்கிரமா இந்த கேஸை ஹியரிங் எடுப்பாங்கன்னு நம்புறோம். அகைன் உங்க கூட மறுபடியும் கண்டிப்பா. ஆமா, ஜனநாயகன் எப்போ ஜனநாயகம் வரப்போகுதுன்னு தெரியல, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் see how it goes. Okay, நன்றி.